அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். இந்த நள்ளிரவு நேரத்தில இந்த காணொளிய பேசுறனாலே நீங்க புரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அந்த பரபரப்பு, டென்ஷன் பற்றிக் கொண்டது. இந்த திங்கட்கிழமை 2 முக்கியமான விஷயங்கள் அரங்கேறினது. ஒரு பக்கம் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரையும் அவங்களுடைய வீடு தேடி போய் சந்திச்சிருக்காரு. அவருக்கு முக்கியமான தலைவர் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு விஜய்க்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அதிமுக 2 கோஷ்டிகளாக மீண்டும் பிளவுபட்டிருக்கு. மீண்டும் ஒரு தர்ம யுத்தம். ஒரு பக்கம் எடப்பாடி, இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி. ஏற்கனவே சிவி சண்முகம் அவரு எந்த எந்த அளவுக்கு செக் வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப கூடுதலாக இந்த தகவல்களும் சேர்ந்திருக்கு. நள்ளிரவு நேரத்திலும் அதிமுக வட்டாரங்கள அவங்களுடைய தலைவர்கள் வீடுகள்ல பெரிய அளவுல தொண்டர்கள், நிர்வாகிகள் திரண்டிருக்காங்க. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இந்த நள்ளிரவு இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்டாலின் வீட்டில் விஜய், வீரமணி தந்த அட்வைஸ். என்னங்க இதெல்லாம் நிஜமாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே கிள்ளி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா மே 11ஆம் தேதி மதியத்துக்கு பின்பு நடந்த அந்த காட்சிகள் தாங்க சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே அப்படியே வைரல் ஆகிட்டு இருந்தது. என்னன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க காலையில். அதே வேகத்தோடு விடுங்க முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு அப்படின்னு நேரடியாக இந்நாள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அவருமே வாசல் வரை வந்து நின்று விஜய் அவரை வரவேற்றாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த காட்சிகள் எல்லாமே 2 பேரும் கை கோத்துட்டு நடந்து சால்வை போத்துனது, பொன்னாடை போர்த்துனது, பூங்கத்து கொடுத்தது, புத்தகம் கொடுத்தது, கருப்பு சிவப்பு அப்படின்னு முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். குருவி பட காலத்தில் 2 பேரும் இணைஞ்சிருந்தாங்க. இவர் ப்ரொடியூசரு, அவர் ஆக்டரு. கிட்டத்தட்ட 2008ன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் பார்த்தோம்னா இவர் எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஆளுங்கட்சி முதலமைச்சர். 2 பேரும் நேர் எதிராக இருந்தாங்க. ஆனா இங்க வீட்டில் ஒரே சீட்ல 2 பேரும் உட்காந்துட்டு அன்பு பரிமாறிக்கிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் முதலமைச்சர் வராரு அப்படின்னோடனே ஏதாவது விருந்து தயார் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டாரு. இல்ல வேணாங்க, ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து பார்த்துட்டு அடுத்தடுத்த தலைவர்களை பார்க்கணும் அப்படின்னும் விஜய் அவருடைய சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. இங்க இந்த அன்பு, இந்த மரியாதை நிமித்தமாக சந்தித்தது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு டக்குன்னு விடுங்க வண்டிய அண்ணா நகர் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு போனாரு. அங்க வீட்டில் வேலை பார்க்குற பணிப்பெண்கள்லாம் வந்து திருஷ்டிலாம் அப்படி சொல்லிச்சு. பதிலுக்கு முதலமைச்சரும் அதே போல செஞ்சு அந்த காட்சிகள் எல்லாமே சோசியல் மீடியாக்கள்ல பயங்கரமா இருந்ததுங்க. வைகோ அவர்களும் அந்த பழைய விஷயங்கள்லாம் இவங்களுடைய வீடு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களோடு வைகோ அவர்கள் வந்தது, அந்த படங்கள்லாம் குறிப்பிட்டு பேசுறாரு. இவருமே விஜய் அவரு உங்களுடைய ஸ்பீச்செல்லாம் நான் திரும்ப திரும்ப போட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு விஜய் அவருமே பகிர்ந்துக்கிட்டது. இப்படி ஒரு அன்பு. இங்க கருப்பு சிவப்பு புக்கு, அதாவது அறிவாலயத்தில் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பரிசளிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவருடைய வீட்டுக்கு போனார். அங்கு வாசலில் நின்று வரவேற்றாரு. அதன் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் திரு அன்புமணி அவரை சந்திச்சாரு. முக்கியமான இந்த சந்திப்பு எல்லாமே பெரிய அளவில் வைரலானதுங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள், இவங்களையும் அடுத்தடுத்து சந்திக்க இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. சரி, விஜய் அவரு ஏன் இப்படி பேசினாரு, சந்திச்சாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றாங்க. இங்க முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்த உடனேயே குறிப்பா அந்த தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்துல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது பெரிய அளவுல ஒரு நெகட்டிவ் இமேஜ் போல ஒரு ஒரு முதல் நாளே அந்த ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் எதிர்வினையாக பார்க்கப்பட்டது. இந்த இமேஜ் கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இனிமேல் தமிழ்தாய் வாழ்த்து தான் 1வது பாடப்படும், அந்த மரபை நாங்கள் பேணி பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. சரி, இங்க தந்தை பெரியார் அவர்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்காரு இல்லையா, அதனால உடனடியாக நம்ம பெரியார் திடல் போகணும் அப்படின்னு விஜய் முதலமைச்சர் அவருமே தெரிவிக்க, அதுக்கப்புறம் தான் அங்க பெரியார் திடல் போயிருந்தாங்க. அங்க திராவிடர் கழகத்துடைய ஆசிரியர் திரு கி வீரமணி அவர்கள் சந்திச்ச உடனே அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. 2 பேரும் சந்திச்சு மனம் விட்டு பேசினாங்க. அதுல ஆசிரியர் அவர்கள் சொல்றப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டுடைய முறை வந்து மரபுங்கிறது தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது அப்படின்னு அந்த வரலாறை சுருக்கமா சொல்லிட்டு, அப்புறம்
வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது அதுக்குள்ளார சில மதம் சார்ந்த சில விஷயங்கள், ஒரு குறிப்பான மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்படியாக ஒரு அரசியல் அட்வைஸும் பண்ணியிருந்தாரு. அத அப்படியே மூத்தவர் சொல்றாரு அப்படின்னு அப்படியே கேட்டுக்கிட்டாரு விஜய். அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம எல்லா தலைவர்களையும் சந்திக்கலாமே அப்படின்னும் விஜய் அவரு யோசிச்சாரு. குறிப்பா வியூக வகுப்பாளர் திரு ஜானு, அப்புறம் அவங்களுடைய டோட்டல் டீமுமே. ஏன்னா அரசியல்ல புதுசா ஒரு சக்தி நம்ம வந்திருக்கிறப்ப, எல்லா தலைவர்களையும் சந்திச்சா, அது நமக்கு பாசிட்டிவான இம்பேக்ட்ட கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்பட, விஜய் அவருமே திரு மு.க. ஸ்டாலின் அவரு தோல்விய வந்து அவராலயும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலயும் நம்ம உடனடியாக அந்த அனுபவங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு விஜயே சொல்ல, அதன் தொடர்ச்சியாகத்தான் எல்லா இடங்களிலும் போய் சந்திப்பு நிகழ்ந்தது அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகள்லாம் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. தாவேக்கா வட்டாரங்களும், திமுக வட்டாரங்களும். வேட்டு வைத்த வேலுமணி, ஷாக் கொடுத்த எடப்பாடி. ஒரு பக்கம் இன்னாள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் 2 பேரும் அன்பு பரிமாறிக்கிட்டாங்கன்னா, இன்னொரு பக்கம் அதுக்கும் முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர். அவரை சுற்றி பல பஞ்சாயத்துகள். அந்த பதவியே அவருக்கு இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த பதவியை சுற்றி அத்தனை அரசியல் கத்திகள் வீசப்பட்டு கொண்டிருக்கு. முன்னவே நம்ம ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருந்தோம். முன்னாள் அமைச்சரான திரு சி.வி. சண்முகம் அவருடைய டீமு எப்படி ஒரு 36 எம்எல்ஏக்களை வச்சு அவங்க ஒரு கேம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா சப்போர்ட்டு, அமைச்சர் பதவி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த நிலையில தான் திரு எடப்பாடி அவர்கள் 17 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு சட்டமன்றத்துடைய அதிமுக தலைவராக நியமிக்கணும் எடப்பாடிய அப்படின்னு பொறுப்பு சபாநாயகர், தற்காலிக சபாநாயகரை சந்திச்சு இப்படியாக ஒரு மனுவை கொடுத்திருந்தாங்க. இதுதான் முன்னாள் அமைச்சரான திரு எஸ்.பி. வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் அவங்களுடைய டீமுக்கு ஷாக்குங்க. ஏன் அப்படின்னா 36 பேர் பக்கமா செட் பண்ணி வச்சிருந்த நேரத்துல எப்படி அது 30ஆக குறைஞ்சது, எப்படி 17ஆக எடப்பாடிக்கு இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு தான் இவங்க சைட்ல ஷாக்குங்க. இவங்களும் உடனடியாக தற்காலிக சபாநாயகரை சந்தித்து 30 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு, சட்டமன்ற அதிமுக தலைவராக திரு எஸ்.பி. வேலுமணியை தேர்வு செய்யணும் அப்படின்னு இவங்களும் தன் பங்குக்கு மனுவை கொடுத்திருந்தாங்க. அதே வேகத்தோடு பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 36 நம்பரையும் தாண்டி போகணும் அப்படின்னு எடப்பாடி பக்கம் போன எம்எல்ஏக்களை இந்த சைடு கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகளில் எஸ்.பி. வேலுமணி டீம் ஈடுபட்டாங்க. இங்க எடப்பாடி அவர்களுடைய வீட்லையும் பார்த்தோம்னா அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள்லாம் இங்க திரண்டிருந்தாங்க. கட்சியினரும் பலரும் இங்க வர தொடங்கிட்டாங்க. பல்வேறு மாவட்ட செயலாளர்களும். அதாவது ஏன் எஸ்.பி. வேலுமணி அவங்களுடைய டீம் வந்து ஷாக் ஆனாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, அதாவது ஒரு பொதுவா சட்டமன்றத்துல 3ல் 2 பங்கு ஆதரவு இருந்ததுன்னா, அவங்க மேல வந்து அந்த கட்சி தாவல் தடை சட்டம், தகுதி நீக்கம் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுங்க. வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பக்கம் மெஜாரிட்டி இருக்கு. அப்படி பார்த்தோம்னா 47ல பார்த்தோம்னா 36 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகத்துக்குலாம் மெஜாரிட்டியா இருந்தது. ஆனா இப்போ அவங்க வந்து 17 பேர் எடப்பாடி பக்கம் இருக்கிறதால அவங்க மெஜாரிட்டிக்கு வேணும்னா 32 எம்எல்ஏக்களாவது குறைஞ்சபட்சம் வேணும். இப்ப இவங்க பக்கம் கிட்டத்தட்ட 6 குறைஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 எம்எல்ஏக்களாவது பெற வேண்டும். அப்படி இருந்தா மட்டும் தான் நாம இங்க மெஜாரிட்டிய காமிச்சுட்டு மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஏன்னா டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்து மே 13ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானம் அந்த வாக்கெடுப்பு இருக்கு இல்லையா? பெரும்பான்மையை நிரூபிக்க. ஸோ அதில டிவிக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சர் பதவிலாம் வாங்கலாம் அப்படின்லாம் இந்த சைடு வேலுமணி டீம் வந்து எய்ம் வச்சிருக்காங்க. ஸோ இது பயங்கரமான பரபரப்பு உச்சகட்ட வாரில் ஓடிக்கொண்டிருக்கு. அடுத்த கட்டமாக பொதுச் செயலாளர் பதவியையும் குறிவைக்கிறாங்க. ஏன்னா இங்க பெரும்பான்மை இருந்துச்சுனாலே இங்க பிரச்சனை தான். தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியையும் சட்ட ரீதியாகவும் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்காக உடனடியாக தங்களுடைய டெல்லி டீம் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் டீம் கிட்ட தீவிர ஆலோசனை எடப்பாடி அவங்களுடைய வட்டாரத்தில் ஓடிக்கொண்டிருக்குங்க. இங்க வேலுமணி அவர்களுடைய டீமும் வழக்கறிஞர்கள் டீம் கிட்ட வந்துட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பக்கமும் தீவிரம் காட்டுறதால இந்த முறை மிகப்பெரிய பிரேக்காக இருக்கலாம், பெரிய ஒரு புலவு இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, மீண்டும் ஒரு தர்ம யுத்தத்தை பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.